1759 ஆண்டு பிரித்தானிய படையினர் கியூபெக் நகரை கைப்பற்றினர். 1848 ஆண்டு சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பு ஆட்சியை நடைமுறைப்படுத்தியது. 1943 ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினி வீட்டுக் காவலில் இருந்து ஜெர்மனிய படைத்தளபதி ஒட்டோ ஸ்கார்செனி என்பவரால் விடுவிக்கப்பட்டார். 1959 ஆண்டு லூனா 2 விண்கலத்தை சோவியத் ஒன்றியம் ஏவியது. சந்திரனை அடைந்த முதலாவது விண்கலம் இதுவாகும். இவை சந்திரனில் வேதியியல் பகுப்பாய்வு, ஈர்ப்பு, வெப்பநிலை மற்றும் கதிரியக்கம் போன்ற பல ஆய்வுகளை நடத்தின. 1977 ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் நிறக்கொள்கைக்கு எதிராக போராடிய ஸ்டீவ் பைகோ போலீசாரின் காவலில் இருந்தபோது கொல்லப்பட்டார். 2005 ஆண்டு இஸ்ரேல் காசா பகுதியில் இருந்து தனது படைகளை முற்றாக விலக்கியது. 2005 ஆண்டு 18 வருடங்களுக்கு பின்னர் ஆஸ்திரேலிய அணியை ஆஷஸ் தொடரில் இங்கிலாந்து தோற்கடித்தது. 1832 ஆண்டு தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி தாமோதரம் பிள்ளை பிறந்தார். பண்டைய சங்கத்தமிழ் நூல்கள் செல்லரித்து அழிந்து போகாது தமது அரிய தேடல்கள் மூலம் அவற்றை மீட்டெடுத்து காத்து ஒப்பிட்டு பரிசோதித்து அச்சிட்டு வாழ வைத்த முதல்வர் இவர். 2009 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நோர்மன் போர்லாக் காலமானார். இவர் பசுமை புரட்சியின் தந்தை என அறியப்படுகின்றார். இவரது கண்டுபிடிப்புகள் மூலம் 245 மில்லியன் மக்கள் பசியின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்படுகின்றது.